அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். அதன்படி இன்னொரு முக்கிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் தமிழக அரசின் சார்பாக என்ன முக்கியமான உத்தரவு கொடுக்கப்பட்டார்கள் என்பது பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரியவரும். தமிழக அரசு வழங்கக்கூடிய பல்வேறு முக்கிய சலுகைகள் பற்றியும் டாஸ்மாக் கடைகளுக்கு பல்வேறு விதிமுறைகள் பற்றி மதுபானங்கள் விலை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். முதல் கட்டமாக 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு டாஸ்மாக் கடைகள் கண்டிப்பாக திறக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது இப்போ ரீசெண்டா 3 நாட்கள் டாஸ்மாக் கடைகள் ஏற்கனவே விடுமுறை விடப்பட்டாங்க. அதனால மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக் கடைகள்ல மதுபானங்கள் ஏற்கனவே அலைமோதி வந்துட்டு இருக்காங்க அதன் மதுபானங்கள் வாங்குவதற்கு. ஆனா தற்போது தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகள் திறக்க உத்தரவு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. அதாவது சட்டமன்ற தேர்தலை ஒட்டி கடந்த 21ஆம் தேதி வாக்குப்பதிவு நாளான அன்றைய நாட்கள் முதல் 23ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக 3 நாட்கள் டாஸ்மாக் கடைகள் விடுமுறை விடப்பட்டாங்க. இதனால மது பிரியர்கள் மதுபானம் வாங்க முடியாமல் தவித்து வந்தாங்க. பலர் கள்ளச்சந்தையில் அதிக விலை கொடுத்து வாங்கியும் வந்தாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில 3 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு டாஸ்மாக் கடைகள் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை திறந்து செயல்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. இதனால மது பிரியர்கள் மது பாட்டில்களை ஆர்வத்துடன் வாங்கி வராங்க. கோடை வெப்பம் காரணமாக பீர் விற்பனை அதிகரித்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக தற்போது மதுபானங்கள் விலை உயர்த்தப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது தற்போது வரை மதுபானங்கள் விலை எந்த ஒரு விலை பட்டியலும் உயர்த்தி விற்பனை செய்யப்படக்கூடாது என அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக தமிழக அரசின் சார்பாக எந்த விலைப்பட்டியல் கொடுக்கப்பட்டார்களோ அந்த விலைப்பட்டியல் மட்டும்தான் விற்பனை செய்யப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. அதன்படி தமிழக அரசின் சார்பாக பீர் பாட்டுகள் மற்றும் மற்ற பாட்டில்கள் விலை ஏற்கனவே நிர்ணயம் செய்யப்பட்டாங்க. அந்த விலை பட்டியல் மட்டும்தான் நீங்க விற்பனை செய்யப்பட வேண்டும் என தற்போது டாஸ்மாக் கடைகளுக்கு மிக முக்கியமான உத்தரவு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. கூடுதலாக 10 ரூபாய் 20 ரூபாய் 50 ரூபாய் அப்படின்னும் விற்பனை செய்யப்பட்டது கண்டறியப்பட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். தற்போது மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்று தமிழக அரசு கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய மே மாதம் 4ஆம் தேதி அனைத்து டாஸ்மாக் கடைகள் விடுமுறை விடப்படும். தற்போது டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு தமிழக அரசு மிக முக்கியமான உத்தரவு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்கள்ல டாஸ்மாக் கடைகள்ல பல்வேறு புதிய விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு மது பிரியர்களுக்கு கொடுக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.